ஹாய், ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் ரீயூஸ் பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கியூட்டிக்கல் ஆயில், இது ஒரு கம்ப்ளீட்லி ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட் தான். ஸோ நெயில்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெயிலோட ஹெல்த்துக்காக. அடுத்து ஒரு குட்டி பிரேஸ்லெட், இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட். அடுத்து நம்ம க்ளீனிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த க்ளீனிங் ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எவ்வளோ கரெக்டாக பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா நெயில்ஸ் ஸ்டே ஆகும். ஸோ இதை மறக்காமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நெயில்ஸோட சைஸ் 1 or 2 millimeter அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபோட்டோவில் மெஷர்மெண்ட் சம்டைம்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் மெஷர் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சைடில் இந்த மாதிரி பஃப் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே பஃப் பண்ணிக்கோங்க. அப்போது நெயில் சைஸ் கொஞ்சம் கம்மியாகும். அப்போது நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக ப்ரெஸ் ஆகிக்கும். அடுத்து நெயில் ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் ஹரிசாண்டலாக இல்லை வெர்டிக்கலாக வச்சுக்கலாம். இதை நீங்கள் ப்ரெஸ் ஆன் நெயில்ஸில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை நேச்சுரல் நெயிலில் இன்சர்ட் பண்ணும்போது நல்லா ஹோல்டு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே மோர் தேன் எனஃப் தான். பட் நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்க இதுக்கு மேலே ப்ளோ ட்ரை பண்ணுங்கள். ஹீட் ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 30 seconds பண்ணுங்கள். ஏன்னா ஹீட் வந்து க்ளூவை ஆக்டிவேட் பண்ணும், இன்னும் டைட்டாக ஹோல்ட் கிடைக்கும். எனக்கு 5 days வரைக்கும் ஸ்டே வேணும்னு நினைக்கிறவங்க க்ளூ டியூப் யூஸ் பண்ணுங்கள், லிக்விட் க்ளூ. பட் நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க க்ளூ ஸ்டிக்கர்ஸ் தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன்.